என்னை தேடி எதற்காக இங்கு நீ வந்திருக்கிறாய்? பாதாள சிறையிலே வைத்திருக்க கங்கையை சிறைவேட்டாயே உன்னை கொல்வதற்காக வந்திருக்கிறேன். என்னை நீ அழிப்பதற்காக வந்திருக்கிறாயா? திருப்பையில் இப்பொழுது சொல்கிறேன் கேள். என்னுடைய பாதத்திலே விழுந்து மன்னிப்பை கேட்டுவிட்டால் உன்னுடைய உயிருக்கு எப்பொழுதுமே மட்டி பயல இனி நெற்றி பேசுறேன். கொதிக்கின்ற மாடு என்றும் கொதி சுமக்காது என்று கூறுவார்கள். அதுபோல் குறித்துக் கொண்டிருக்கிறாய். மன்னிப்பு கேட்டுவிட்டால் பரவாயில்லை. ஆனால் வாண்டாசம செய்து வைகுண்டத்துல மாறி மேல இருக்கிறான். வைகுண்டம் வந்ததுல நீ என்ன யாரு நினைக்கிறீங்க? ஐயா இவன் மாறு மேல இருக்கிறானா? உன்னுடைய கணவன் தப்பித்து விட்டான். ஐயோ திறமைக்க யாரு? சுடுகாடு சென்றேன். அழுகிய பிணங்கள்
துர்நாற்றம் வீசக்கூடிய பிணங்கள், மழலை செல்வங்கள், இவை அனைத்து பிணங்களையும் உண்டு பார்த்தேன். அப்போது என்ன கோர பசி அடங்கலையோ பரவதா என் அங்க பசி அடங்கவில்லையே பரவதா பசி பசி அதிகரித்துக் கொண்டே போகின்றதே. சுடுகாடு சென்று என் பசி தீரவில்லையே கண்ணே. சுடுகாடு சென்று சுட்ட பிணங்களை தின்று உன் பசியாகப்பட்டது இல்லையா? பாவி என்ன செய்வேன்? என் அகோர பசி தீர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும் ஆண்டவா? இப்போதே பாமர மக்களிடையே மடி பிச்சை ஏந்தி வந்தான். என் அகோர பசியானது தீர்கிறதா என்று பார்க்கலாம் பர்வதா. இந்த பாமர மக்களுக்கும் அடியலுக்கும் படியலுக்கும் கர்த்தாவுக்கு இப்பேற்பட்ட நிலைமையா? நான் சென்று இந்த பாமர மக்கள் பஞ்சத்தை தீர்க்கும் இந்த பஞ்சாச்சலனுக்கு இந்த நிலைமையா? பாமர மக்களிடையே சென்று மடியாந்தி பிச்சை எடுத்து உங்களுடைய பசியை தீர்க்க வேண்டும் ஆண்டவா. எனக்கும் பரமனுக்கு இந்த நிலை என்றால் பாமர மக்கள் உங்களை நாடி தேடி ஓட்டோட்டமாக என் பசி தீர்வதற்காக வருகின்றேன். பாமர மக்களே, உங்களால் முடிந்த உதவிகளை எனக்கு செய்து புண்ணியத்தை தேடிக் கொள்ளுங்கள். பசி 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 தன்னை கண்டு பிச்சையிடுங்கள். கரங்களினால் பிச்சையிடுங்கள். ஐயா பிச்சாண்டி தன்னை கண்டு அப்பா மாறே அம்மா மாறே பிச்சையிடுங்கள். அப்பா மாறே அம்மா மாறே பிச்சையிடுங்கள். உங்கள் பொன்னான கரங்களினால் என்று உரைக்கின்றேனே, என் அங்கப்பசி தீருவதற்கு வழி இல்லையா தாயே? ஆண்டவா, என்
தனி விதியும் இதுதானா படைத்தாய் ஆண்டவரே எது மரியாத பாவி அது நான் அறிய சோதனை சோதனையோ எனக்கு தேவனே எனக்கு எந்த கதி சரிதானா பாமர மக்களிடையே மடி பிச்சை ஏந்தி வந்தாயா கண்ணே பிரகாரம் இந்த படியளக்கும் பரவனின் மனைவி இந்த உமா பார்வதி பிச்சை எடுத்து வந்திருக்கிறேன் சுவாமி. இந்த பிச்சையில் கிடைக்கப்பட்ட பொருளாக புதித்து இந்த பரமன் பசி யாருமா அந்த பொம்மகத்தி தோஷம் நீங்க மாத்திரை ஆண்டவா ஆண்டவா சுடுகாடு சென்றேன் சுட்டப்பிணங்களை தின்றேன் அப்போதும் என் பசி தீரவில்லை. பாமர மக்களிடையே மடி பிச்சை ஏந்தி வந்தான் எப்போதும் என் பசி தீரவில்லையே. பர்வதா பர்வதா தனக்கு இல்லை என்றாலும் ஒவ்வொரு ரூபாயாக இருந்தாலும் சிவனுக்கு பசி ஆற வேண்டுமே என்று அன்னமாக வணங்கினார்களே பாமர மக்கள். உண்மைதான் ஆண்டவா. அவர்கள் என்னால் அன்னம் இல்லாமல் தவிக்க கூடாது பார்வதா. ஆண்டவா படியிருக்கும் கட்டா தாங்கள் இன்னமலை இருக்கின்றீர்கள் அல்லவா. நீங்கள் என்னத்தான் செய்தாலும் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது ஆண்டவா. நீங்கள் உரைத்த பிரகாரம் அனைவருக்கும் அனைவர் வீட்டில் அன்னமணிக்கும் அன்னபூரணி அம்மனாக அமிழ்வேன். அப்படியே ஆகட்டும் சுவாமி. என் பசி தீரவில்லை. பார்வையெல்லாம் இருளிவிட்டது. கால்கள் எல்லாம் நடமாறி இப்பொழுதே பசி தீர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா பார்வதா? வேண்டும் என்றால் இப்பொழுது எங்க செல்ல வேண்டும் தெரியுமா சுவாமி? உன் அண்ணன் கண்ணன் இருக்கின்றாரே அவரிடத்தில் சென்று முறையிட வேண்டும் கண்ணா. அதை மறந்து விட்டேன் கண்ணா. எங்க செல்ல வேண்டும் தெரியுமா? நான் செல்ல போறேன். புறப்படு கண்ணை போகலாம். பக்தர்கள் அனைவரும் நல்ல முறையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அத்துறை வேறும் நல்ல ஆசி கூறிக்கொண்டே இருக்க வேண்டும்.
கொண்ட பத்மநாதனே சந்தோஷமா இருக்க பள்ளி கொண்ட பத்மநாதனே பாதுகாத்து காத்தருள்வாய் ஆதிசேஷனே. கண்ணா கார்மேகம் அண்ணா பார்த்துக்கொண்டு இப்படி சந்தோஷமா இருக்கீங்க. உன் கோட்டை இடியாதா? உன் கோத்திரம் அழியாதா? அடா பாவி, அடா மோசக்காரா, அடா சதிகாரா, இதெல்லாம் நியாயமாடா அண்ணா? இது எப்படி முறையா இருப்பாரு? ஆபத்துன்னு ஒரு வந்தாதான் அண்ணனே நினைக்கிறாங்க, இல்லைனாக்கா எதுவுமே நினைக்க மாட்டாங்க. அதெல்லாம் தெரியாதுண்ணா. அண்ணி தாலி அறுத்தாலும் பரவாயில்லை, என் தாலியா கழுத்திலே தொங்கணும். என்னது? அண்ணி தாலி என் பொண்டாடி தாலி எப்படி வேணாலும் போலாம், உன் தாலி மட்டும் அப்படியே நிக்கணுமா? ஆமாண்ணா. யார் இருந்தா என்ன, யார் செத்தா என்ன, எனக்கு என்ன கிடக்குது? நான் நல்லா இருந்தா போதுண்ணா. அப்படியே வைகுண்டத்தை பார்த்தாயா? இரண்டு லோகமாக காத்திருக்கின்றது. அண்ணா, இந்த வைகுண்டத்தை பார்த்தாயா? எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கு? லட்சுமி கடாட்சத்தோட இருக்குது. லட்சுமியை வைத்துக் கொண்டு இங்க ஜாலியா இருக்கிறேன். உண்மைதான். என்னுடைய கைலாயத்தை பாத்தியா? அண்ணா, என் கைலாயமே கருண்டு போயிருக்கு. என் கைலாயமே அழிய போகுதுண்ணா. கணவன் நிலைமையை பார்த்தீங்களா? இதற்கெல்லாம் காரணம் யாரு? உன்னுடைய கணவன் தான். அந்த பஞ்சமுகம் என்று கூறிக்கொண்டிருந்தாய் அல்லவா? அந்த பஞ்சமுகத்திலே ஒரு முகத்தை அறுத்ததனால் வந்த விளைவு இப்படி. அதையும் நான் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறேன். இருந்தாலும் எப்பொழுது ஓட்டோட்டமாக ஓடி வந்திருக்கிறாய் அண்ணா, என்னுடைய கணவன் எந்த நிலைக்கு ஆளாகி இருக்கிறாரே, அவருக்கு பித்தவரி பிடித்திருக்கிறது, என்னுடைய கணவனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இப்போது ஓட்டோட்டமாக வந்திருக்கிறாய் அல்லவா? தாங்கள் தான் என்னுடைய திருமாங்கல்யத்தை காப்பாற்ற வேண்டும். நான் காப்பாற்றுவது இருக்கட்டும், வந்த உடனேயே ஒரு வார்த்தை கூறினாய் அல்லவா, என்னுடைய மனைவி தாலி அறுந்து போனாலும் போகட்டும்னு. அங்க கேளு. யார கேட்க சொல்றேன்? உன்னுடைய அண்ணிக்கிட்ட. இந்த வீட்டுல பிறந்த பெண் நானு. இந்த வீட்டுல வாழ வந்தங்க அவங்க. ஒரு நாத்தனார் வந்திருக்கிறாளே, ஏம்மா என்னமாச்சு, ஏதுமாச்சு, ஏன் அழுவுற, எதுக்கு அழுவுற, என் அண்ணன் எப்படி இருக்காரு, என் அண்ணன் பசங்க எப்படி இருக்கிறாங்கன்னு எப்படி விசாரிக்கணும்? போட்டோம். அண்ணா, என் வீட்டுக்காரரை காப்பாற்ற முடியாதா? உன்னால முடியாது, எங்க அண்ணியால் தானே முடியும். எங்க அண்ணி காப்பாத்துறாங்க, காப்பாற்ற போறாங்க. இருந்தா அண்ணன் நான் சாவ போறாங்க, எனக்கு ஆபத்து அது ஒண்ணும் கிடையாது. வீட்டுக்காரன் இல்ல, என் ஆத்தா வீட்டுல உட்காந்து சாப்பிட்டு நான் போய்கினே இருப்பேன். உண்மைதான். போவா இவன் எங்க போவா? இவங்க அவங்க அண்ணன் வீட்டுக்கு தானே போகணும். அவங்க அண்ணன் நான் இங்க வந்துட்டேனா? நான் தெரிஞ்சுட்டேனா? இப்ப அவங்க அண்ணன் போ, அண்ணன் செத்து போட்டா, அண்ணன் பைத்தியக்காரன் ஆயிட்டாங்க. அதனாலதான் இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுடைய அண்ணனை அவனை காப்பாற்ற என்ன செய்ய வேண்டும்? பாத்தியா, மனம் இப்பொழுது வந்து விட்டது, காப்பாற்ற ஆடுறா பெரியம்மா. ஏன்னா அண்ணனாச்சே, பாசம் அவ்வளவு இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? செய்ய வேண்டும். என்னுடைய இடதுகால் பெருவிரலை கீறி அதில் ஒரு உதிரத்தை எடுத்து சாதத்திலே பிழைந்து பின்னோக்கி போட்டுக்கொண்டே வந்தால் உன்னுடைய அண்ணன் கரத்திலே இருக்கக்கூடிய கபாலமாகப்பட்டது விலகும். அப்படியா? வருகிறதா? சர்வ ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும், சொன்னதை போல செய்ய வேண்டும். அப்படியே இருந்தாலும் அண்ணன் எப்படி வராது பாப்போம். பசி சோறு 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 பசி சோறு பசி சோறு 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 பைத்து உன்னுடைய அண்ணன் நிலைமை வார்த்தாயா? இந்த பைத்தியகாரங்க கல்யாணம் பைத்தியமா தெரியலனே, நியாயம் அண்ணா. அவர் நிலைமையை பார்த்தீங்களா? அவருடைய நிலைமையை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம்.
சித்துவரி பிடித்துக் கொண்டிருக்கிறது. அவரை காப்பாற்றுவதற்காக ஏன் போறீங்க? லேப்டாப் தானே ஆடுறீங்க. நீங்க அண்ணா நின்னு பாத்தீங்கன்னா கணவனின் நிலைமையை பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறேன். விளக்கத்தை கூறியிருக்கிறேன் உன்னுடைய அந்நியனத்திலே. அது செய்வார், சர்வ ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும். நிலைமையே உன் அண்ணன் பாத்தியா எப்படி இருக்கிறது? இதை நீதான் சர்வ ஜாக்கிரதையாக காக்க வேண்டும். சொன்னதை போல் அருமையாக செய்ய வேண்டும். உன்னுடைய கணவன் கணத்திலே இருந்த கபாலமாகப்பட்டது இப்போது ஒதுங்கிருக்கிறது பார்த்தாயா? அதனால் பாமர மக்களாக இருந்தாலும், அது நானாக இருந்தாலும், நீயாக இருந்தாலும், இப்பதான் தெரியுதா? நான் ஓய்வு இப்பதான் தெரியுதா உனக்கு? இது வரைக்கும் தெரியல. இது வரைக்கும் தெரியல. எப்படி இருக்கிறேன் பாத்தியா? என்னோட இடம் எப்படி இருக்குது பாத்தியா? லட்சுமி கடாட்சத்தோடு இருக்குது. ஆட்டு சாணி ஒரு பக்கம் மக்கி இருக்குது, ஆட்டு மூத்திர நாத்த மிகப்பெரிய தப்பு. இவ்வளவு பட்டு திமிரு போட்டா பாருங்க. அட்டங்களை பாத்தியா? இருந்தாலும் பரவாயில்லை. இந்த உலகத்திற்கு நல்ல முறையிலே ஒரு காட்சியை கொடுக்க வேண்டுவதற்காகத்தான் இப்பொழுது நல்லபடியாக இருக்கிறாய். இதே போன்று எப்பொழுதும் இருக்க வேண்டும். புரிகிறதா? நாடக ரசிகர்களே அனைவருக்கும் மீண்டும் காலவெளியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் இருவருக்கும் யாரெல்லாம் என்ன நினைத்துக்கொண்டு தானமாக அன்பளிப்பு வழங்குகிறீர்களோ அந்த காரியம் நிறைவேற அந்த சிறுவனத்திலே நான் வேண்டிக் கொள்கிறேன். மேலும் எங்களுக்கு தானமாக ஒவ்வொரு துளி ரூபாயும் நாங்கள் வீணாக செலவு பண்ண மாட்டோம். நாங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் எல்லா எங்கள் இருவருக்கும் வரும் வருமானத்தை மேடை மேலே வர காசை சேர்த்து வச்சுருக்கிறோம். அது சொந்தக்காரு மேடை மேலே கொடுத்தாலும் சரி, இது மாதிரி நாடகம் பார்க்க வந்து இருக்கிறவங்க தானமாக கொடுத்தாலும் சரி, அந்த காசுலாம் சேர்த்து வச்சுருக்கிறோம். 3வது சனி முடிந்து 4வது ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஊரில் எந்தெந்த ஊரில் நாங்கள் இது மாதிரி வாங்குகிறோமோ அந்த ஊரில் எழுதி வச்சுன்னு வரோம். அந்த ஊர் பேரை சொல்லி 4வது ஞாயிற்றுக்கிழமை அன்னதானம் வழங்கப்படும். இதில் ஒரு ரூபாய் துளி கூட நாங்கள் வீணாக செலவு பண்ண மாட்டோம். நன்றி. அந்த கபாலம் எப்போது தனித்திருக்கிறது? உண்மைதான். மக்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, அது நீயாக இருந்தாலும் சரி, அதை அருகாமையில் செல்லவே கூடாது. அப்படியே தனித்தே இருக்க வேண்டும். சர்வ ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். அப்படியா? அறுபட்டு முன் ஆணவம் தீரவில்லையா? நீ ஈசனின் இடவாகத்தில் இருப்பது உண்மையானால் என் அறுபட்ட அந்த சிரமதை தொட்டுப்பார். அடே அறுபட்ட சிரமே, அடே ஆணவம் எடுத்த சிரமே, அடே பிரம்மா, உன் நான் 5வது முகத்தை இப்பொழுது உன்னை எப்படி தொட்டு எடுத்து அதோ தெரிகிறது பார்த்தாயா? சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய கடல், அதில் வீசி எறிகின்றேன்.
பசி உதிரும் அண்ணா